தமிழுக்கு முதல் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறது பைக் ரைடர்ஸ்க்கு தேவையான சில முக்கியமான கேட்ஜெட்ஸ் அண்ட் இன்வென்ஷனை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் பைக் ரைடர்ஸ்க்கு ரொம்பவே இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் காட்டக்கூடிய கேட்ஜெட்ஸ் அண்ட் இன்வென்ஷன் எல்லாத்துக்குமே தேவைப்படுற பைலிங், அது மட்டும் இல்லாமல் அதிகபட்சமான உங்களுக்கு தகவல்கள்லாம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்காக கிடச்சிடும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்படுற கேட்ஜெட்டை கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் விசிட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னும் அதிகமான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் ரெகுலராக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் இப்போ அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்பர் 7, REVAN. ஆக்சுவலாக இந்த ஒரு கேட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இதை உங்களுடைய ஹெல்மெட்டில் அட்டாச் அண்ட் டிட்டாச் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு டியூவல் கேமரா. ஸோ இது நார்மலாக பார்த்தீங்கன்னா இன்டர்சார்ஜபிள் கேமரா அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது இந்த ஒரு கேமராவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 10 மணி நேரம் இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணலாம். மானிட்டரிங்க்கும் யூஸ் பண்ணலாம், ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். டியூவல் கேமரா, அதாவது ஃப்ரண்ட் சைட்லேயும் கேமரா இருக்கும், பேக் சைட்லேயும் கேமரா இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ப்ரொஜெக்டரும் கொடுத்துருக்காங்க இன்பில்டாக. அந்த ப்ரொஜெக்டர் மூலமாக உங்களுடைய வைசரில் ப்ரொஜெக்ஷன் ஆகும். அது மூலமாக பார்த்தீங்கன்னா அதில் டைமிங்ஸாக இருந்தாலும் சரி, கால்ஸாக இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இன்டர்காமும் அவைலபிளாக இருக்குது. குரூப் ரைடாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்காம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குரூப்குள்ளே நீங்கள் கால் பண்ணிக்கலாம், குரூப் காலிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வசதிகளும் இதில் அவைலபிளாக இருக்குது. அந்த ஒரு ப்ரொஜெக்டர்லேயே உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய டைமிங் என்ன, அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். இதை பற்றின அதிகமான தகவல் தெரிஞ்சுக்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. தேவைப்படுறவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்பர் 6, BEELINE MOTO. ரைடர்ஸ் அப்படின்னாலே கண்டிப்பாக அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா கூகுள் மேப் அப்படின்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி யூஸ் பண்ணுறப்போ அவங்களுடைய மொபைல் எப்போவுமே ஃப்ரண்ட் சைடில் சின்ன பார்த்தீங்கன்னா ஒரு மவுண்டிங்கில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. மொபைல் அதுக்கானே தனியாக ஒரு மொபைல் தேவைப்படும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் கேட்ஜெட் அப்படின்னு கூட சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு நேவிகேஷன் சிஸ்டம். ஜஸ்ட் உங்களுடைய மொபைலில் பேர் பண்ணிவிட்டு நீங்கள் மொபைலில் தனியாக மவுண்ட் பண்ணணும், வெளியே வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ட்விஸ்ட்டில் நீங்கள் உங்களுடைய பைக்கில் பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணிக்கலாம், டிட்டாச் பண்ணிக்கலாம். ஈஸியாக உங்களுடைய நேவிகேஷனை இது கால்குலேட் பண்ணி உங்களுக்கான ரூட் என்ன, எந்த இடத்துல நீங்கள் டர்ன் பண்ணணும், எவ்வளோ மீட்டரில் நீங்கள் டர்ன் பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே இது உங்களுக்கு தெளிவாகவே கொடுத்துரும். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டன்ட் இதில் அவைலபிளாக இருக்குது. டச் ஸ்க்ரீனும் இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையான இடத்துல ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை பற்றின அதிகமான தகவல் தெரிஞ்சுக்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நம்பர் 5, பிரேக் ஃப்ரீ. யூஸ்வலாக நம்மளுடைய பைக்கில் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ரெட் லைட் இருக்கும், அதாவது பிரேக் லைட் அவைலபிளாக இருக்கும். இந்த லைட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். ப்ரொஃபஷனல் ரைடராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கும், பிரேக் லைட் அப்படின்ற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இன்கேஸ் நம்மளுடைய பிரேக் லைட் ஒர்க் ஆகாமல் போகுது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இதுக்கு தனியாகவே பிரேக் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்ஜெட் அவைலபிளாக இருக்குது. அது நம்மளுடைய ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வயர் தேவை கிடையாது, எந்த ஒரு அப்ளிகேஷன் கூடயோ மொபைல் கூடயோ பேர் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. எல்லாமே ஆட்டோமேட்டட் சிஸ்டம் தான். ஆட்டோமேட்டட் அப்படின்ற பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஸ்பீடை கால்குலேட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய சென்சார் நீங்கள் ஸ்லோ பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக அதில் ரெட் லைட்டை உங்களுக்கு புஷ் பண்ணும். அப்படி புஷ் பண்ணுறப்போ நீங்கள் பிரேக் பண்ணுறீங்க அப்படின்றது தெரிஞ்சிடும். 2 hours நீங்கள் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 8 மணி நேரம் இதை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஹெல்மெட்டுக்குமே செட் ஆகிற மாதிரியான இந்த ஒரு பிரேக் ஃப்ரீ கேட்ஜெட் இருக்குது. ஸோ இந்த ஒரு கேட்ஜெட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. ஆட்டோமேட்டிக்காகவே இப்போ நீங்கள் ஸ்பீடாக போயிட்டு இருக்கீங்க, சடனாக ஸ்லோ பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே அதை சென்ஸ் பண்ணி அதில் ரெட் லைட் பிரேக் லைட் எரிய ஆரம்பிச்சிடும். ரொம்பவே யூனிக்கான ஒரு இன்வென்ஷன் தான், கண்டிப்பாக தேவைப்படக்கூடிய ஒரு இன்வென்ஷனும் கூட. இதை பற்றின அதிகமான தகவல் தெரிஞ்சுக்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நம்பர் 4, FEHER ACH1. ஹெல்மெட் அப்படின்னு பொறுத்த வரைக்குமே கண்டிப்பாக நம்மளுடைய தலையில் பார்த்தீங்கன்னா லாங் ரைட்லாம் போகிறப்போ கண்டிப்பாக நம்மளுடைய தலையெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் சமயத்தில் கண்டிப்பாக வேர்த்துரும். அப்படி இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருக்குமே அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். அப்படி இருக்கிறத நம்ம பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணுறது தான் இந்த ஏர் கண்டிஷனர் ஹெல்மெட். ஸோ இந்த ஹெல்மெட்டை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட வசதிகள் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக அதில் இருக்கக்கூடிய வசதி உங்களுக்கு ஹெல்மெட்குள்ளேயே ஏசி இருக்கும். ஸோ இதை பற்றின அதிகமான தகவல்லாம் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். இதை பற்றின அதிகமான தகவல் பைலிங்கில் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. தேவைப்படுறவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்பர் 3, KURYAKYN.
KURYAKYN ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லலாம். ரோட் தண்டர் அப்படின்ற நேமில் வேறு லெவல் இன்பில்ட் ஸ்பீக்கர் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது பைக்கில் நீங்கள் அட்டாச் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பீக்கர். சில பேர் பைக்கை வேறு லெவலாக வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே இன்பில்டாக கொண்டு வருவாங்க. உள்ளேயே அவங்க வந்து சூப்பராக வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுவாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து சாங்ஸ் லாங் ட்ராவல்லாம் போகிறப்போ சாங்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து இருக்கும். அப்படி இருக்கவங்களுக்கு தான் இந்த KURYAKYN அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரோட் தண்டர் இது வந்து ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரும் கூட. நம்ம வந்து முன்னாடியே சொல்ல மறந்துட்டோம், இது வந்து ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரும் கூட. ஸோ இந்த ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தனியாக பென்ட்ரைவ் மெமரி கார்ட்ஸ் இதெல்லாம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தனியாகவே மவுண்டிங்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த மவுண்டிங்ஸ் ஒவ்வொரு பைக்கும் ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பைக்கு அந்த மவுண்டிங் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் பெயிண்ட் வந்து ரிமூவ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக அதுக்காகவே தனியாக சில பேப்பர்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு பேஸ் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் தான். ஸோ இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற நிறைய வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த ஒரு ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா சில பேர் இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரியான ஸ்பீக்கர்ஸை. பட் சில பேர் ரொம்பவே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு ஸ்பீக்கரை பற்றினா அதிகமான தகவல்கள் பைலிங்லாம் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. தேவைப்படுறவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்பர் 2 WIPEY. இந்த ஒரு கேட்ஜெட்டை பற்றி நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் கவர் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு பர்ஃபெக்டான பெர்ஃபார்மன்ஸான சூப்பரான கேட்ஜெட் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இன்னோவேட்டிவான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நார்மலாக நம்மளுடைய ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வைப்பர் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு அப்படின்னு சொல்கிறத விட நார்மலாக நம்மளுடைய ஹெல்மெட்டுக்கான ஒரு வைப்பர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஹெல்மெட்டில் ஒரு வைப்பர் அப்படின்றப்போ கண்டிப்பாக நமக்கு ஆச்சரியமாக தான் இருக்கும். ஸோ ப்ரொஃபஷனல் ரைடர்ஸ் கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அவங்க லாங் ட்ராவல்லாம் போகிறப்போ சடனாக வந்து சில இடத்துலேருந்து சில இடம் கிராஸ் பண்ணுறப்போ மழை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்க நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு ஹெல்மெட்டை பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து கைகளை வச்சு தொடச்சிக்கிட்டு இருக்க மாதிரியும் ஹேண்ட் க்ளவுஸ்லாம் அவங்களுக்கு வந்து ஈரமாகிறதுக்கு இந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்க பட்சத்தில் இந்த ஒரு WIPEY கேட்ஜெட் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஹெல்மெட்டுக்கு சூப்பரான ஒரு வைப்பராக வந்து இது மாறிடும். ஸோ ரொம்பவே யூனிக்கான ஒரு இன்வென்ஷன். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு இன்வென்ஷனும் கூட. ஸோ இந்த ஒரு WIPEY கேட்ஜெட் பார்த்தீங்கன்னா எல்லா ஹெல்மெட்டுக்குமே ஈஸியாக பக்காவாக செட் ஆகக்கூடிய வகையில் வந்து இருக்குது. சின்ன ஹெல்மெட்லேருந்து பெரிய ஹெல்மெட் வர, அதாவது நார்மலான ஸ்மால் சைஸ் ஹெல்மெட்லேருந்து பெரிய ஹெல்மெட் வர எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக செட் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஹெல்மெட்டுக்குள்ளே இருந்து பார்க்குற வியூ. ஸோ நீங்கள் இன்கேஸ் இந்த கேட்ஜெட் வாங்கி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வியூ இருக்கும். இதில் ஒரு சின்ன பேட்டரி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சிங்கிள் டேப் பண்ணிங்க அப்படின்னா ஒரு வைப் வந்து பண்ணும். ஸோ அதே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வைப் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு சூப்பரான கேட்ஜெட். இதை பற்றின அதிகமான தகவல் தெரிஞ்சுக்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நம்பர் 1 SLING ஹெல்மெட் கேரி பெல்ட். ஸோ ஹெல்மெட் கேரி பெல்ட். ஸோ பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ நார்மலாக சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹெல்மெட்டை பார்த்தீங்கன்னா பைக்லேயே இந்த மாதிரி வச்சுட்டு போகிறது உண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனியாக அந்த மாதிரி பாக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில ரோப் வந்து வச்சு கட்டிட்டு போவாங்க. ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க கையிலே கொண்டு போவாங்க. அப்படி கையிலே கொண்டு போகிறவங்களுக்காக தான் இந்த ஒரு பெல்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெல்ட்டை வந்து ஒரு கேட்ஜெட்டை வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மலாக நம்மளுடைய ஹெல்மெட்டை ஈஸியாக வந்து ஹேங் பண்ணி கொண்டு போயிடலாம். ஸோ ஹெல்மெட்டுக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ஒரு பெல்ட் அப்படின்னு சொல்லலாம், கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்காக. ஸோ இது பார்த்தீங்கன்னா நிறைய பேரால் யூஸ் பண்ணப்படலை அப்படின்னாலும் சில ப்ரொஃபஷனல் பைக் ரைடர்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாகவும் இருக்கும். ஸோ அதை பற்றின அதிகமான தகவல் தெரிஞ்சுக்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. தேவைப்படுறவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் பார்த்த எந்த கேட்ஜெட் பைக் இன்வென்ஷன் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சது அப்படின்றத கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்த்தோன்னா WIPEY அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வைப்பர் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சது. உங்களுக்கு என்ன பிடிச்சது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்மளுடைய தமிழ் மொபைல் டெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் இந்த மாதிரி இன்வென்ஷன் கேட்ஜெட்ஸ் பற்றின அதிகமான தகவல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இது வரைக்கும் பொறுமை வீடியோ பற்றி எல்லாருக்குமே நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் நைஸ் டே. அறிவோம் பல.